கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். இனி ஆண்டிற்கு இருமுறை சேர்க்கை. புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உயர்கல்விச் சேர்க்கை பின்பற்றப்படும் என யுஜிசி அறிவித்துள்ளது. இனி ஆண்டிற்கு இருமுறை ஜூன், ஆகஸ்ட், ஜனவரி, பிப்ரவரி உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும். நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழக கல்லூரிகள் இதை பின்பற்ற வேண்டும். 12ஆம் வகுப்பில் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தாலும் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றால் விரும்பும் முதுகலை படிப்பில் சேரலாம் என தெரிவித்துள்ளது. இஸ்ரோவில் இலவச சைபர் பாதுகாப்பு பயிற்சி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ கல்லூரி மாணவர்களுக்கான 2 வார கால இலவச சைபர் செக்யூரிட்டி பயிற்சி வகுப்பை நடத்த உள்ளது. இந்த சான்றிதழ் பயிற்சி வகுப்பு வரும் 9ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடக்கிறது. கல்லூரி 1ஆம் ஆண்டு இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள் பங்கேற்கலாம். இணைய வழி தகவலை பாதுகாப்பது குறித்து செயல்முறையாக விளக்கப்பட உள்ளன. இதில் பங்கேற்க www.isro.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ரூபாய் 5,000 திட்டம் தொடக்கம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 5,000 ஒருமுறை ரூபாய் 6,000 வழங்கும் பிரதமர் நரேந்திர மோடி இன்டர்ன்ஷிப் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மோடியால் 2ஆம் தேதி தொடங்க வைக்கப்பட்ட இருந்த இந்த திட்டம் பிறகு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வேதாந்தா, ONGC உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களிலிருந்து இன்டர்ன்ஷிப் கடிதம் அலுவலகப்பட்டு திட்டம் தொடக்கப்பட்டு ரூபாய் 6,000 டெபாசிட் செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது மாற்றப்படுமா? மத்திய அரசு ஊழியர்களின் பணி ஓய்வு வயதை மாற்றும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், குடிமைப் பணிகளில் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் அரசு கவனம் செலுத்துகிறது. அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவும் வகையில் ரோஜ்கார் மேளா நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். விண்ணில் சீறி பாய்ந்தது PSLV C-59 ராக்கெட். சூரியனின் மேற்பரப்பு பகுதியை ஆய்வு செய்ய ஐரோப்பாவின் புரோபா 3 சேட்டிலைட்டை சுமந்து கொண்டு PSLV C-59 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் சீறி பாய்ந்தது. நேற்று மாலை விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சேட்டிலைட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு தற்போது ஏவப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.